வணக்கம். முழங்கால் வலி நம்ம இது நிறைய பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்த்ரைட்டிஸ் வந்து ரெண்டு விதமான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடியது. ரெண்டாவது விதம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து ஜாயின்ஸ், ஒவ்வொரு சின்ன சின்ன ஜாயின்ஸ் வந்து பக்கத்துல கூடிய சாஃப்ட் டிஷ்யூஸ், டெண்டான்ஸ், மசில்ஸ் இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால வருது. இன்னைக்கு நம்ம வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எஸ்பெஷலி வெயிட் பேரிங் ஜாயின்ஸ், நம்மளுடைய முழங்கால், முதுகுத்தண்டு இதுல வரும். ஸோ இந்த பெயின் வந்து ரொம்ப வலி அதிகமா இருக்கும். அவங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டிஸே வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு ரொம்ப சேலஞ்ச் கொடுக்கும். வலி அதிகமா இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கலாம், இரிட்டேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து மேஜர் எதனால வருது அப்படின்னம்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட், சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ட்ரை ஆகிறதுனால வரலாம். அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு இரிட்டேட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால வரலாம். சால்ட் டெபாசிட் சொல்லுவோம், எஸ்பெஷலி யூரிக் ஆசிட். மூணாவது விஷயம் வந்து அதிகமான வெயிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த ஜாயிண்ட்ஸ்னால வெயிட்டை தாங்க முடியாம அதனால வரும். நாலாவது விஷயம் கால்சியம் டெஃபிஷியன்சி. இந்த டெஃபிஷியன்சினால போன் வந்து சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து அதை வெயிட்டை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளா நீங்க எப்படி வீட்டுல சரிப்படுத்திக்க முடியும்? ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ஜாயின்ஸ்க்கு வந்து சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால என்ன பண்ணுங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நார்மலா தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இதுல வந்து கேம்ஃபர் சூடம் நம்ம வீட்டுல இருக்கும், அதை போட்டு லைட்டா வார்ம் பண்ணிட்டு அந்த வார்மிங் அந்த ஆயில போட்டு நல்லா மசாஜ் பண்ணீங்கன்னா சர்க்குலேஷன் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ரெண்டாவது விஷயம் வந்து ஹாட் பேக்ஸ். ஒரு சுடு தண்ணியில அயோடைஸ்டு சால்ட், அந்த அயோடைஸ்டு சால்ட் போடுறப்ப என்னன்னா அந்த அயோடின் கண்டென்ட் நம்மளுடைய ஸ்கின்குள்ள பெனட்ரேட் பண்ணி அங்க வந்து ஃப்ளூயிடை என்ஹான்ஸ் பண்ணி தர முடியும். ஸோ அதனால நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அயோடைஸ்ட் சால்ட்டை ஒரு 1 லிட்டர் தண்ணிக்குள்ள போட்டு அதை வார்ம் பண்ணிட்டு பவுல்டஸ் ஒரு கிளாத்தை டிப் பண்ணிட்டு அங்க பேக்ஸ் மாதிரி போடலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து நம்ம கால்சியம் ரிச் ஃபுட் அதிகமா எடுத்துக்கணும். சிம்பிள் திங், நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய எள்ளு, அந்த எள்ளை வந்து ஒரு நாள் நைட் வந்து ஒரு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில 8 hours ஊறினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை குடிக்கலாம். அந்த எள்ளையும் சேர்த்து சாப்பிடலாம். கால்சியம் ரிச்சா இருக்கக்கூடியது ராகி, பிளஸ் வந்து ஹார்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து கால்சியம் அதிகப்படுத்தும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபுட்ல எடுத்துக்கலாம். அடுத்த விஷயமா பாத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ். நீங்க அதிகமா வெயிட் இருக்கிறப்ப இதை வெயிட் பேரிங் ஜாயிண்ட் அதனால டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஸோ அதனால சின்ன சின்ன டிப்ஸ், கொஞ்சம் நைட் வந்து ஏர்லியரா சாப்பிடுறது, காலையில வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க், நம்ம இதை பத்திலாம் நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கீழே பாத்துக்கலாம். உங்களுக்கு தேவைனாலும் எங்கிட்ட கால் பண்ணி கேட்டு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி காலையில டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறது, ஈவினிங் டைம்ல வந்து கொஞ்சம் ஏர்லியரா சாப்பிடுறது, இதெல்லாம் பண்றதுனாலயே ஃபர்ஸ்ட் பேசிக்கா உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்க ரெகுலேட் பண்ண முடியும். அதிக அளவுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கிரெயினை குறைச்சு அதிக அளவுக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் திங். பிளஸ் ஒரு சின்ன சின்ன மைல்டு எக்ஸசைசஸ், வாக்கிங் போறது, ஒரு ஃப்ரெஷ் ஏர்ல வாக் பண்றது, சின்ன சின்ன யோகிக் பிராக்டிசஸ், இதெல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட சேர்ந்துட்டு கொஞ்சம் விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா அது நம்மளுடைய ஜாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிடை வந்து எலிமினேட் பண்ண முடியும். பிகாஸ் அஸ்கார்பிக் ஆசிட் வந்து நம்ம யூரிக் ஆசிடோடைய பர்ஃபெக்ட் சால்வெண்ட். ஸோ அதுவும் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். மேபி ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 times லெமன் எடுத்துக்கிற மாதிரி, மேபி லெமன் ஹனி வாட்டர் எடுத்துக்கலாம். அல்லது நீங்க வெஜிடபிள் சூப் வச்சீங்க அப்படின்னம்னா அதுல லெமன் பிடிஞ்சுக்கலாம். ஆர் ரா சாலட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னம்னா அதுல லெமன் பிடிஞ்சுக்கலாம். இந்த ரா சாலட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இந்த யூரிக் ஆசிடையும் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிம்பிள் திங்ஸ் நீங்க வீட்டுல பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணி பாருங்க. இதுலயே உங்களுடைய வெயிட்டையும் மேனேஜ் பண்ணிக்கலாம், இந்த பெயினையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். ஃபர்தர் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். We are always ready to help you. Thank you.